அன்புள்ள கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 1/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்று இரவு 10:37 வரை திருத்தியை திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்று இரவு 8:58 வரை சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய யோகம் காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு இரவு 8:58 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய சுபயோக சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சராசரியை விட நல்ல நாள். எதில் அப்படின்னாக்கா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் புரிபவர்களுக்கும் சரி, நல்ல விறுவிறுப்பான நாள். சேலஞ்சிங்காக நல்ல பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, நடக்கும். உயர்ச்சியை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த உத்தியோக உயர்வோ அல்லது இடமாற்றமோ இன்னைக்கு சாங்ஷன் ஆகிடும். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நிலைமை சீராக இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சராசரியான நாள். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் பயப்படுற அளவுக்கும் எதுவும் இல்லை. இன்றைக்கி ராகுவோட தாக்கம் உங்கள் ராசிக்கு நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் மந்தமாக நடக்கும், கொஞ்சம் மனசு அங்கே இங்கே அலப்பாயும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து, அதே மாதிரியே நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற வாகனமாக இருந்தால் பரவாயில்ல, மற்றபடிக்கு மற்றவர்கள் ஓட்டி நீங்கள் செல்லக்கூடிய வாகனம், 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனம் தேவை. இன்னொருத்தவங்களோட மிஸ்டேக்னால நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட வேண்டி வரும். ஜாக்கிரதையாக இருங்க. பிரயாணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடிக்கு இருக்கிற இடத்துலையே இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் மூளையை உபயோகித்து வேலை செய்யுங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சவாலான நாள். உங்களுக்கு வரக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே கொஞ்சம் சவாலாக உங்களுடைய புத்தியை நீங்கள் அதிகம் உபயோகப்படுத்தி உடல் உழைப்பையும் அதிகமாக கொடுத்து செய்ய வேண்டிய நாள். மெயினாக இந்த மோட்டார் மெக்கானிக் இவங்களுக்கெல்லாம் பெக்யூலியராக ஏதோ ஒரு ட்ரபிளோடு வருவாங்க. நீங்கள் 4 வண்டியை முடிக்க வேண்டிய நேரத்தில் இந்த ஒரு வண்டியிலே மெனக்கிட்டுருப்பீங்க. கடைசியில் வேலையை முடிச்சிருவீங்க. இருந்தாலும் வருமானம் சாதாரணமாக தான் இருக்கும். அதிக முயற்சி, சவாலான முயற்சி, இது உங்களுடைய ஒரு மென்டல் சேலஞ்சுக்காக நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. நல்ல நாள் இது. உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் எந்த அட்வைஸுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ளே பொங்கி வர்ற கோபத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைக்கி குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வெளி ஆட்கள் கூட தேவையில்லாத சில்லறை விஷயங்களில் போயிட்டு ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்ருப்பீங்க, ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பீங்க. கடைசியில் அது ஒன்றுத்துக்கும் ஆகாது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ், வேஸ்ட் ஆஃப் யுவர் எனர்ஜி. அதனால் இன்றைக்கி கூடுமான வரைக்கும் பிரச்சனையான ஏரியாவுக்கெல்லாம் போகாதீங்க. இன்றைக்கி வீட்டிலே இருந்து அமைதியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், 7ஆம் இடத்து சந்திரன் உங்களை ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணிடுவார். இன்றைக்கி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணுவீங்க. கோபமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதுக்கு ஒரு தடுப்பணையை போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே இருங்க. உங்களுடைய பண்பு, முதிர்ச்சி, மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, அதை இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணுங்க. இல்லட்டினா
10 பேரை எம்ப்ளாய் பண்ணி ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க பர்டிகுலர்லி இன்றைக்கி சக ஊழியர்கள் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க இவங்கள்ட்ட வந்து சட்டார்னு ரொம்ப அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி அப்புறம் நீங்களும் கஷ்டப்படுவீங்க. இந்த விஷயத்தில் கவனம் தேவை. மற்றபடிக்கு வந்து நிதியெல்லாம் நார்மலாக இருக்குது. ஸோ உங்களுடைய வார்த்தை செயல் இதில் வந்து கவனமோடு இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து 6ஆம் இடத்து சந்திரன் வந்து உங்களுடைய கடன் தொல்லைகளையும் உடல் உபாதைகளையும் குறைத்து விடுவார். திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பணம் வரும், ஏதோ ஒரு சின்ன கைமாத்தா வாங்கினதோ இல்லை ஒரு கடன், அதை மொத்தமாக இன்றைக்கி கட்டி தீர்த்துடலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் தேவையில்லாத செலவினங்களை குறைத்து இந்த கடன் தொல்லைகளை இன்றைக்கி கட்டுப்படுத்துங்க. 2வது, உங்களுடைய உடல் உபாதைகள் நீண்ட நாட்களாக ஜெரிமானத்தில் இருந்த தொந்தரவுகள் வந்து இன்றைக்கி குறையும். எப்படின்னாக்கா அதற்கும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நாட்டு மருந்தோ இல்லை ஆயுர்வேதிக் அந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை சாப்பிட ஆரம்பிப்பீங்க. டென்ஷன் கம்மியாகும், வயிறு உபாதைகள் கம்மியாகும், உடல் சுகம் அதிகமாகும். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், துலா ராசி அன்பர்களுக்கு எப்படின்னாக்கா இன்றைக்கி நிதி நிலைமை ரொம்ப டவுன். உங்களுக்கு வர வேண்டிய வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பொறுமை இருக்காது. தேவையில்லாமல் வாண்டனாக போயிட்டு வம்பில் ஏதாவது சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து சிறு தொழில் செய்பவர்கள் தயவு செஞ்சு கடன் வாங்கி தொழிலை பண்ணாமல் உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் சேமித்து வச்சுருந்த சேமிப்புகள்லேருந்து வியாபாரம் பண்ணுங்கள். இன்றைக்கி கடன் வாங்கினா அது இப்படியே கடனாக தொடர்ந்து தான் போகும். இன்றைக்கி கடன் வாங்காதீங்க. அதே மாதிரியே ஒரு தொழிலை ஒரு கண்ட்ரோல்குள்ளே மட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. சேமிப்புலேருந்தே எடுத்து போட்டு இன்றைக்கி தொழிலை பண்ணுங்கள். அந்த சேமிப்பு திரும்ப தன்னை போல் ஃபில் ஆகிடும். ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து எல்லாம் சராசரியான நாள். ஆனால் என்னமோ உங்களை தெரியாமலே எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக பண்ணுவீங்க. நீங்கள் சாதாரணமாக வாகனத்தில் ஒரு சராசரி ஸ்பீடில் போகிறவங்க கூட இன்றைக்கி நெளிஞ்சு வளைஞ்சு ரொம்ப வேகமாக போவீங்க. பட் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பெண்களை கூட கூட்டி செல்பவர்கள், அது தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சகோதரி, மனைவி, ஆஃபீஸ் கொலீக்ஸு, 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆண் விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கவனக்குறைவுனால் விபத்து எதுவும் ஏற்படாமல் உங்களுக்கும் அடிபடாமல் அவங்களுக்கும் அடிபடாமல் ஜாக்கிரதையாக இருங்க. வேகத்தை குறைத்து விவேகத்தை அதிகப்படுத்தவும். இது எல்லாமே உங்களோட மிஸ்டேக் இல்லை. நீங்கள் வீராவேசமாக எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிரக கோச்சார அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள், நல்ல தன வரவு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது. இன்றைக்கி யாராவது ஒரு புது முயற்சி, ஒரு பூஜை போட்டு கட்டடம் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது புது அலுவலகம் திறப்பதோ ஏதோ ஒன்று, இன்றைக்கி புதிய ஆரம்பங்கள். தனுர் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி புதிய ஆரம்பம் நல்ல முடிவை தரும், நல்ல வளர்ச்சியை தரும், நல்ல ஆனந்தத்தை தரும், நல்ல அனுபவத்தையும் தரும். தனம் நன்றாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டே. இன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று நல்லதாக ஆரம்பிங்க, நல்லா வரும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து 2ஆம் இடத்து சந்திரன் கொஞ்சம் உங்களை அதிகப்படியாக பேச வைப்பார். அந்த அதிகப்படியாக பேசுறது வந்து இட் இஸ் நாட் எ லாங் எக்ஸ்பிளனேஷன். ஆனால் ஏதாவது வந்து ஒரு துள்ளலாக, நகைச்சுவையாக, இரிட்டேட்டிங்காக என்னத்தையாவது ஒன்று சொல்லி எதிராளியோட
ஒரு வருத்தத்தை சம்பாரிச்சுப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வேணும். பேச்சில் கவனம் தேவை. ஆனால் உங்களுடைய தனம் நல்லா இருக்கு. பணம் வந்துடும் எப்படி இருந்தாலும். அது தொழில் புரிபவர்களாக இருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும், தேவையில்லாத செலவுகள்லாம் இல்லாமல் தனத்தை அப்படியே காப்பாற்றி வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பேச்சு, வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்துக்குள்ளே கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நகைச்சுவையை இன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்க. சீரியஸாக இருங்க, பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கார். எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு, இல்லை ஒரு வீம்புக்காக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அந்த வேலையை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பளுவையும் கமிட்மெண்ட்டையும் தூக்கி உங்கள் தலையில் சுமக்காதீங்க. சாதாரணமாக இருங்க. செய்கிறவங்க செய்கிற வேலையை பண்ணட்டும், அது பாட்டு கரெக்டாக போகட்டும். தனம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு குழந்தைகள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கமிட் பண்ணிக்காதீங்க. நான் இதை வாங்கி கொடுத்துட்றேன், அதை வாங்கி கொடுத்துட்றேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன்ட்டு பின்னாடி அதை உங்களால் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஜாக்கிரதையாக இருங்க, கட்டுப்பாடோடு இருங்க. மன கட்டுப்பாடு மிக அவசியம். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி செலவுகள் இருந்தாலுமே கூட எல்லாமே சுப செலவுகளாக போகும். சுப விரயம்னு கூட நான் சொல்லலை, சுப செலவுகள். அதாவது நீங்களே விருப்பப்பட்டு சந்தோஷமாக குழந்தைகளுக்காகவோ, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது விஷயமாகவோ, திருமண காரியங்களோ, நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் சீக்கிரமே நடப்பதற்கான ஒரு அறிகுறி தென்படுறது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும், எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு ஃபோம் சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் காட்டுறது இன்னத்திய கிரகங்கள். அதனால் மகிழ்ச்சியான நாள், யோகமான நாள். செலவு இருந்தாலுமே சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். வாழ்த்துக்கள்.